இந்த பாட்டி சொல்றதை கேளு. நீ ஹைதராபாத் போக வேண்டாம். நீ ஹைதராபாத் போகவே கூடாது. சொல்றதை கேளு, போகாத. பாட்டி பாட்டி எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இல்ல, நீ போக கூடாது. நீ போனா அப்புறம் நான் செத்து போயிடுவேன். பாட்டி என்ன பாட்டி? வேண்டாண்டா. எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. அதுல ஒண்ணு அவ ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். சரி, ஏன் வாயால நான் சொல்ல மாட்டேன். சரி பாட்டி, போகாதடா, நீ போகாத. பாட்டி சொன்ன கேளுடா. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கனவு வருது. எல்லா கனவுமா நடந்துடுது. ஒண்ணும் ஆகாது பாட்டி. இல்ல, நீ போக கூடாது. விடிய காலையில கனவு வந்தா அது பலிக்குன்னு சொல்லுவாங்க. நீ வெளியில போகாதடா. என்ன பாட்டி இப்படி அடம் பிடிக்கிற? கேளு. சரி, என்ன கனவுனாவது சொல்லு, நான் போகாம இருந்துடுறேன். I love you ஸ்வேதான்னு சொல்லு. I love my wife பவித்ரா. எனக்கு கிடைக்காத நீ உயிரோடயே இருக்க கூடாது. அவ மோசமான பொம்பளை. பொண்ணு அந்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவா. போகாத தேவன். எல்லாம் உன்னாலதான் பவித்ரா. அவளை அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்பு. அவகிட்ட உட்கார்ந்து டீல் பேசினது தப்பு. அவ வெக்கமே இல்லாம இவர் என் கூட 4 நாள் உன் கூட 3 நாள் குடும்பம் நடத்தட்டும் சொன்னது தப்பு. அவ நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு கோவமா வெளியே போனது தப்பு. நடந்தத பாட்டி மனசுல நினைச்சு குழம்பி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டதுனாலதான் இப்படி கனவா வந்திருக்க. நான் இப்படி எல்லாம் நடக்கும் அவளை வீட்டுக்கு கூட்டு வராதேன்னு சொன்னேன். அதுவும் தலையில அடிச்சு சொன்னேன். நீ எங்க கேட்ட? இப்ப பாரு, கத்தி கழுத்துக்கு வந்து நிக்குது. சாரிங்க, நான் என்ன சொல்ல வரேன்? நீ இப்ப ஒண்ணும் பேசாத. எனக்கு எரிச்சலா வருது. டேய், நீ ஹைதராபாத் போகாதடா. பாட்டி சொல்றேன்ல, போகாதடா. டேய், சொன்ன கேளுடா. சரி பாட்டி, நான் போகல. உன் பேச்ச மீறி நான் போக மாட்டேன் பாட்டி. எனக்கு நீதான் முக்கியம். ஐ லவ் யூ பாட்டி. தேவன், பாட்டி ஏதாவது சாப்பிடுறீங்களா? தேவன், நீ இன்னைக்கு முழுக்க எங்கேயும் போக கூடாது. என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். சரி பாட்டி, நான் எங்கேயும் போகல. உன் பக்கத்திலேயே இருக்கேன். போதுமா? அம்மா காஃபி. அம்மா காஃபி. அம்மா. அப்பா, ஏண்டி காது கிழிற மாதிரி இப்படி கத்துற? பின்ன எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? அப்படி என்ன யோசனை? பவித்ராக்காவை இன்னும் எப்படி கேவலப்படுத்தலான்னு யோசிக்கிறியா? நீ வேற சும்மாரடி. என் யோசனையே வேற. என்ன யோசனை? மாப்பிள்ளை வீட்டு சொத்தை எப்படி உன் பேர்ல எழுதி வாங்கலான்னு பிளான் பண்றியா? மாப்பிளையே நம்ம கிடைப்பானான்னு தெரியல. நீ வேற சொத்தை பத்தி பேசுறியா? என்னாச்சுமா? நம்ம கிட்ட சொத்து இல்லாததுனால காயத்ரி கல்யாணம் நடக்காதுன்னு பயப்படுறியா? அந்த பையனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும் நீ நம்புறியா ரேவதி? என்னம்மா பேசுற? என்னதான் ஆச்சு உனக்கு? என்னதான் பிரச்சனை? அவ கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சதுக்கு அப்புறம் காயத்ரி விமலோட ஓடி போயிட்டா என்னடி செய்யறது? ஏன் சொல்றேன்னா, அவ முன்ன மாதிரி இல்ல. எப்பவும் விமலை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. ஏன் அவனை சந்திச்சு அடிக்கடி பேசிட்டு வேற இருக்கா. நானே ஒரு வாட்டி பார்த்தேன். அதுவும் இல்லாம காயத்ரி விமலுக்கு பவித்ரா
உதவி செய்ய தயாரா இருக்கா. அப்பதானே நம்ம மூஞ்சில கரிய பூச முடியும். இதையெல்லாம் நினைக்கும் போது நான் கவலைப்படாம எப்படிடி நிம்மதியா இருக்க முடியும்? மா, காயத்ரி விஷயத்த பத்தி நீ வீணா கவலைப்படாத. அவ விஷயத்த நானும் மாமாவும் பாத்துக்கிறோம். எனக்கு என்னவோ சுத்தமா நம்பிக்கையே இல்லடி. ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரி கிட்ட முதல்ல இந்த கல்யாண விஷயத்த பத்தி சொன்னப்போ எப்படி கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணா? அப்படிப்பட்டவ கிட்ட மாமா பேசி அவளுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம்னு சொல்லி மயக்கி பையனுக்கு காயத்ரியே காஃபி கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி நானும் மாமாவும் செய்யல. எப்பவும் விமல பத்தியே நினைச்சிட்டு இருந்தவ கொஞ்ச நாளா அவன் பேச்சே எடுக்கிறது இல்ல. ஏன் அவன் கிட்ட போன்ல கூட பேசுறது இல்ல. ஏமா, காயத்ரி ஒதுங்கி போனா கூட விமல் காயத்ரியை விட மாட்டான் போல இருக்கே. மா, நீ எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த விமலுக்கு இப்படி பயப்படுற? அவன் சரியான சோப்லாங்கிமா, ஒரு வெத்து வேட்டு. இங்க பாரு, அவனால காயத்ரிய கடத்தவும் முடியாது, கல்யாணமும் பண்ண முடியாது. புரியுதா? ஒருவேளை பிளான் பண்ணி காயத்ரியை கடத்திட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டா என்னடி பண்றது? உன்னை தாண்டி கேக்குறேன், அப்படி செஞ்சுட்டா என்ன பண்றது? விமல் காயத்ரியை கடத்திடுவானா? அவனால எல்லாம் முடியாது. எதை வச்சுடி நீ சொல்ற? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ காயத்ரி ரெடி ஆகாததுனால விளையாட்டுக்கு அந்த விமலை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உண்மையாவே அவனை கொலை பண்ணிடலாம். என்ன பாக்குறேன்? காஃபியை குடி. அட கடவுளே, என்ன இவ உண்மையாவே கொலை பண்ணிடுவேன்னு சொல்றா? எவ்வளவு நேரமா நான் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முத்துப்பாண்டியன் வராம இப்படி தவிக்க விட்டுட்டு இருக்காரு. என்னடி? ஏங்க எங்க இருக்கீங்க? சுடுகாட்டுல இருக்கேன். என்னடி இப்ப? குழந்தைக்கு ரொம்ப முடியலங்க, சீக்கிரம் வாங்க. அடியே, முத்துப்பாண்டியன் இன்னும் வரவே இல்ல. அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தது நான் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடாச்சு? எதுக்கு இவ்வளவு தூரம் போன் பண்ணி இம்சை பண்ணிட்டு இருக்க? அண்ணே, காலையில இருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைண்ணே. ஜுரத்தால உடம்பு தூக்கி தூக்கி போடுதுண்ணே. டேய், நீ என்ன மடைனா? குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே, அது வந்து சரி, எதுக்கு எனக்கு போன் பண்ண அதை சொல்லு. அண்ணே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பணம் இல்லைண்ணே. உங்ககிட்ட இருந்தா கொடுண்ணே. பணமா? ஏங்கிட்டியா? ஏண்டா, பணத்துக்காக போன் பண்ணி உடனே என்ன பார்க்கணும்னு சொன்ன? ஆமாண்ணே. ஏண்டா, என்னடா நீ இத்தனை தடவை போன் பண்ணவே பணத்துக்காக தான் போன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு அப்பவே சொல்லியிருப்பேன். டேய், உனக்கு ஃபோன் கால் வேஸ்ட்டு, எனக்கு பைக் பெட்ரோல் வேஸ்ட்டு. உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் போடா, போய் குழந்தைய உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ. என்னண்ணே இப்படி கால வர்ற? டேய், நானே பொழைக்க வழி இல்லாம சாப்பிட வழி இல்லாம அக்கா வீட்டில் உட்காந்து தின்னுட்டு இருக்கேன். 5-10 அப்பப்போ செலவுக்கு அக்கா பொண்ணுங்கிட்ட கையேந்தி வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் 500-1000 கேட்டா எப்பரா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அண்ணே, பாத்தியா, பழசெல்லாம் மறந்துட்டு பணம்னு கேட்ட உடனே கழட்டி விடுற. என்ன நீ செஞ்ச உதவியை குத்தி காட்டுறியா? ஆமா, எப்ப நீ எனக்கு 500-1000 கொடுத்துருக்க? நான் தான் அப்பப்ப தண்ணி அடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். என்கிட்ட நீ என்னமோ பணம் கொடுத்து நான் திருப்பி தராத மாதிரி பேசிட்டு இருக்க. நான் பண உதவி செஞ்சது சொல்லல, ஒன்னையும் ரேவதியும் சேர்த்து வச்சது நான். மறந்துட்டியா? ஓ, நீ அந்த விஷயத்துக்கு வரியா? டேய், அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ரேவதிகிட்டையும் விமல்கிட்டையும் எப்படி அசிங்கப்பட்டான் தெரியுமா? உன்னால எனக்கு உதவி கிடைக்கலடா, உபத்தர தான் கிடைச்சது. டேய், ரேவதி உன்னை என்னையும் அந்த வேலை செய்யற மாமா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. தாய் மாமனா நினைக்கவே இல்லை.
வேணாண்ணே, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேற மாதிரி பேசுற. டேய் இதை பாருடா, கூடயே இருந்துட்டு இப்படி தேவையில்லாம பேசாத. நான் சொல்லி கொடுத்து நீ ரேவதியை சேர்ந்ததுனாலதான் ரேவதி உன்னை கட்டிக்க சம்மதிச்சிருக்கா. இல்லனா என்ன ஆயிருக்கும்? அவ வேற ஒருத்தரை கட்டிட்டு போயிருப்பா. அப்படியா? சரிடா, நீ மாமா வேலை செஞ்சதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன். வந்து குடும்பத்தோட வயிறு நிறைய சாப்பிட்டு போ. என்ன? ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப சொல்ற கேட்டுக்க. ஏன் வயிறு எரியிற மாதிரி உன் வயிறு எரியும். குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக பணம் இல்லாம நான் நடு தெருவுல இன்னைக்கு நிக்கிற மாதிரி நீயும் ஒரு நாள் நிப்ப. நீ நினைக்கிற ரேவதி கூட உனக்கு கல்யாணம் நடக்கும்னு, ஆனா கண்டிப்பா நடக்காது. ரேவதிக்கு வேற ஒருத்தங்க கூட தான் கல்யாணம் நடக்கும். இத பார், அன்னைக்கு நீ இதே மாதிரி என்கிட்ட வந்து உதவி கேட்டு கெஞ்சுவ. அன்னைக்கு காட்டுற நான் யாருன்னு. டேய் நீ எப்படா விஸ்வாமித்திரனா மாறின? சாபம் கொடுக்குறியா? போடா முட்டாள். நிச்சயதார்த்தத்துக்கு முடிவு பண்ணியாச்சுடா. இத பாரு, என்னை விட்டா ரேவதிக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். வீணா கெட்டதை நினைச்சு உடம்பு கெடுத்துக்காத. போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போ. புரியுதா? போடா போ. என் வயிறு எரிஞ்சு சொல்ற, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. நீ சாகும்போது அனாத பணமா தான் சாவ. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். என்னப்பா வீட்டுக்கு போறீங்க? வாங்க, நான் விட்டுறேன். பரவாயில்ல தம்பி, வீடு பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே போயிடுறேன். அட வாங்கப்பா, நான் விட்டுறேன். தம்பி என்னை பத்தி கவலைப்படாத. நான் இப்பெல்லாம் உன்னை பத்தி தாப்பா கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பத்தியா? என்னப்பா சொல்றீங்க? அந்த வீட்டுல என்ன கொடுமையெல்லாம் நடக்குது தெரியுமா தம்பி? நல்லாவே தெரியும். நான் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கிற காயத்ரிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்க, அது தெரியும். வந்த மாப்பிள்ளைக்கு காயத்ரி காஃபி கொடுத்ததும் தெரியும். 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே நேரத்துல நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடத்த போறாங்க, அதுவும் தெரியும். இதான சொல்ல வந்தீங்கப்பா? ஏப்பா நீயும் காயத்ரியும் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க? அது எப்படிப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்பா நாங்க வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லவ்வும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கொழுப்பு இருந்தா இந்த வேலை செய்யற கிழவன் நமக்கு தெரியாம அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ நான் எப்படி வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்வேதா கிட்டயும் மாதவி கிட்டயும் சொல்லி பணம் வாங்குறனோ, அதே மாதிரி இந்த கிழவனும் காயத்ரி விஷயத்தை இவங்கிட்ட சொல்லி பணம் வாங்குறான் போல இருக்கு. யோ கிழவா, நானே தில்லாலங்கடி பார்ட்டி, என்கிட்டயே உன் விளையாட்ட காமிக்கிறியா? வீட்டுக்கு வா கிழவா, உன்னை உண்டு இல்லைன்னு செஞ்சு வேலையை விட்டே தூக்கிடுறேன். இத பாரு, உன் தைரியத்தை பாராட்டுறேன் தம்பி. அதே சமயம் நீ அந்த மாரியம்மா விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஊரை வித்துட்டு வான்னு அவட்ட சொன்னா உலகத்தையே வித்துட்டு வர்ற பொம்பளை அது. அவங்க எந்த மாதிரி ஆளா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா பவித்ரா மேடத்துக்கு முன்னாடி அவங்க ஜம்பம் பலிக்காது. நீங்க வேணா பாருங்கப்பா, என்னையும் காயத்ரியும் எப்படி சேர்த்து வச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்க போறாங்கன்னு. அந்த நம்பிக்கையில தான் நானும் காயத்ரியும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான் இருக்கோம். தம்பி, காதலுக்கு நம்பிக்கை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு பாக்குற போது உங்க காதலும் ஜெயிக்கும், இங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வீங்கப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்ப்பா. தம்பி தம்பி எந்திரிப்பா. என்னப்பா நடு ரோட்ல? நல்லா இருப்பா, நல்லா இரு. பெரியவங்களோட அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எங்க வேணா வாங்கிக்கலாம்ப்பா, தப்பே இல்லை. சரி, அப்ப நான் வர்றேன் தம்பி. அப்பா நீங்க நடந்து போறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. இருக்கட்டும் தம்பி, எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. அப்பப்ப இப்படி நடந்தாதான் இந்த கர்மத்தெல்லாம் குறைக்க முடியும். அதனாலதான் நடந்து போறேன்னு சொல்றேன். சரிங்கப்பா, பத்திரமா போங்க. சரிப்பா.
வரட்டும் வரட்டும். இன்னைக்கு இந்த கிழவனை சும்மா விட போறதில்ல. ஒன்னு அந்த ஆள் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்ல இருக்கணும். நான் யாரு? மாரியம்மா, சமயபுரத்து மாரியம்மா. எனக்கு கோவம் வந்துச்சு, அவனை அழிச்சிருவேன். நான் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சும் தெரிஞ்சும் எனக்கே அவன் எதிரியா இருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். வாயா வா. அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்து உங்களுக்கு என்னமோ ஆன மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, நான் புலம்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்திருக்கேன் பாரு, அதனாலதான் நான் தனியா இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கேன். போயா போ. யோ நில்லியா, எங்கயா போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வர்ற, பார்த்தா தெரியல. யார பாத்தியா நீ இப்ப பேசிட்டு வர? கடைக்காரனை தான் பார்த்து பேசிட்டு வர்ற. அவன்கிட்ட பேசினா தானே வேணுங்கிற பொருள் கிடைக்கும். முன்னு இருந்தா கிடைக்குமா? யோ கிழவா, என்கிட்டயே நக்கல் பண்றியா? ஆமா கிழவி. யோ, என்ன பார்த்தா கிழவின்னு சொல்ற? நீ என்ன கிழவின்னு சொல்லும் போது உன்னை கிழவின்னு சொல்றது என்ன தப்பு? நீ எதுக்கு அவன் கூட போய் பேசிட்டு வர? எவன் கூட? அதான் அந்த பிச்சைக்கார விமல் கூட. அந்த தம்பி பிச்சைக்காரனா என்கிட்ட பிச்சை எல்லாம் கேட்டிருக்கணும். எப்படி இருக்கீங்க அப்பான்ல கேட்டா? நீ போய் சொல்லாத. அவன்கிட்ட நம்ம வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லிட்டு தானே இருந்த. அப்படி சொல்றது மத்தவன்ட்ட பணம் வாங்குறதெல்லாம் ஓ வேலை, ஏன் வேலை கிடையாது. இந்த பாரு, ஓ பழக்க தோஷத்துல அடுத்தவங்களையும் அதே மாதிரி தப்பு தப்பா பேசுற, பாக்குற, செய்யற. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. அதே போல என் வேலை என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய் கிழவா, இதுக்கு மேல பேசுன உனக்கு மரியாதை இல்ல. வயசானவன் பாக்குறேன், இல்ல ஓங்கி உன்னை வச்சிருவேன். அம்மா, வயசுல பெரியவர் அவரு, அவர் போய் கை வாங்குறீங்க. என்னடி இந்த கிழவனுக்கு சப்போர்ட்டா? இத பாரு, உன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும், உனக்கு உதவி செஞ்சாலும், ஏன் அந்த கடவுளே வந்தாலும் எவனும் எவளும் என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் நினைச்ச மாப்பிள்ளைக்கு உனக்கும் தான் கல்யாணம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இத பாரு, உன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும், உனக்கு உதவி செஞ்சாலும், ஏன் அந்த கடவுளே வந்தாலும் எவனும் எவளும் என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் நினைச்ச மாப்பிள்ளைக்கு உனக்கும் தான் கல்யாணம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. உன் காதலுக்கு உதவி பண்ற எல்லார்கிட்டயும் இதை சொல்லி வை. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. அங்கிள், ரொம்ப சாரி அங்கிள். அந்த அம்மா செஞ்ச தப்புக்கு நீ ஏமா சாரி கேக்குற? என்ன இருந்தாலும் பேசிட்டு போயிருக்கலாம். உங்களை போய் அடிக்க வந்தாங்களே. பரவாயில்லம்மா, என் பொண்ணு கோவத்துல கை நீட்டுருச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீ வருத்தப்படாதம்மா. விமல் எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கானா இல்ல வருத்தமா இருக்கானா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அம்மாடி, நீ ஒரு நல்ல பையனத்தம்மா காதல் பண்ணியிருக்க. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு காரணம் நீ அவன் மேல வச்சிருக்க காதலும், அவன் பவித்ரா மேல வச்சிருக்க நம்பிக்கையும் தாம்மா காரணம். அந்த விமல் தம்பி சொன்னா, என் காதலுக்காக நீங்க வருத்தப்படுறத பாக்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது எங்க காதலும் ஜெயிக்கும், என் கல்யாணமும் ஜெயிக்கும்னு சொன்னாமா. அம்மாடி, அந்த தம்பி தைரியத்தை பாக்குற போது உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே ஒருத்தன், அவனை மாதிரி 100 மாப்பிள்ள வந்தாலும் சரி சமாளிப்பாமா. நீ தைரியமா இருமா. நான் பேசிட்டு கிளம்பும் போது எங்க காதலும் கல்யாணமும் ஜெயிக்கணும்னு சொல்லி நடு ரோடுன்னு கூட பார்க்காம என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாம்மா. ஒரு நிமிஷம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. அப்படியே கண் கலங்கி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. அங்கிள், விமல ஆசீர்வாதம் செஞ்சீங்களே, இப்ப என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமாடி, நீ ஏமா ஏன் காலில் விழுகிற? ஓ நல்ல மனசுக்கு கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்குமா. நீ ஒன்னும் கவலைப்படாத.
என்னங்க ஆ? காஃபி. இன்னைக்கு என்ன செய்யட்டும்? ஏதோ ஒண்ணு பண்ணு. சிக்கன் பிரியாணி செய்யட்டுமா? அதான் சொல்லிட்டேன்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு. இல்ல, நீங்க சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன். என்னங்க புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? நான் ஹைதராபாத் போலேன்னதும் உனக்கும் பாட்டிக்கும் குளுகுளுன்னு இருந்திருக்குமே. உங்க ஆசையால ஏன் ஆசை அழிஞ்சு போகுதுன்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏங்க, நானும் அவங்கள ஹைதராபாத் போக வேண்டாம்னு சொன்னேன். பாட்டி தானே சொன்னாங்க. உன்னால ஸ்வேதா வந்தா. ஸ்வேதா வந்ததுனால பாட்டிக்கு கெட்ட கனவு வந்துச்சு. கெட்ட கனவு வந்ததுனால நான் ஹைதராபாத் போல. மொத்தத்துல கணக்கு கூட்டி கழிச்சு பாரு. கணக்கு எங்க யார் மூலம் ஆரம்பிச்சதுன்னு புரியும்.